டெமோஷிச்சுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பட்டனில் ஐடியலி பைத்தான் 3.9 64 பிட் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க இது. ஸோ இந்த டூலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியலி செல், இது வந்து 3.9.1 வெர்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட சேர்ந்து தான் நமக்கு வந்து ஐடியலி ஷெல் ஸ்கிரிப்டோட விண்டோ நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம் ப்ரோக்ராம்ஸ். என்னென்னா 2+3 நீங்கள் இன்டர்பிரேட்டட் மோடாக கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிசல்ட் வந்துன்னா 5 வந்திருக்கு. அதே இது நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் கொடுத்து வெல்கம், ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம், கொடுத்து என்டர் பண்ணால் கூட வெல்கம் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, இப்போது ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாக வந்து இன்டர்பிரேட்டட் மோடு. ஓகே, இப்போது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம், ஒரு 10 லைன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா இந்த மாதிரி ஃபைல் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து கொடுத்து கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு அந்த 2+3 அண்ட் பிரிண்ட் வெல்கம் அது வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணுறேன். எதில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். என்ன ஃபைல் நேம்னா டெஸ்ட் பைத்தான் அப்படின்ற நேமில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது பைத்தான் ஃபைல்னால ஆட்டோமேட்டிக்காக .py போன அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இதை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ 2+3 வந்து இன்டர்பிரேட்டட் மோடுது. நம்ம வந்து அது வந்து நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகாது. இதில் பிரிண்ட் அந்த வெல்கம் இருக்கு இல்லையா, டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மட்டும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஓகே, இதில் வந்து இன்டர்பிரேட்டட் மோடில் இருக்கிற 2+3 வந்து வேல்யூஸ் வந்து ஷோ ஆகாது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் கொடுக்குறேன். இப்போது ரனில் போய்ட்டு ரன் மாடியூல்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெல்கம் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ 2+3 வந்து நமக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. பட் நீங்கள் வந்து இன்டர்பிரிண்டில் போட்டிங்க அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.